ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டைப் கன்வர்ஷன். ஸோ டைப் கன்வர்ஷன் அப்படின்னா ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்க்கு ஒரு வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறது தான் டைப் கன்வர்ஷன்னு சொல்லுவோம். ஏன் நம்ம டைப் கன்வர்சேஷன் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்க்கு நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் அதனால் நம்மளுக்கு எரர் வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணவும் முடியும். டைப் கன்வர்ஷனில் மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று இம்ப்ளிசிட், இன்னொன்று வந்துட்டு எக்ஸ்பிளிசிட். இம்ப்ளிசிட் அப்படின்றது அது நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே ஒர்க் ஆகும் பைத்தானில். பட் எக்ஸ்பிளிசிட் அப்படின்றது நம்ம யூசர் மேனுவலாக ஒர்க் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், A=10, B=2.5ன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏக்கு முன்னாடி இந்த 10க்கு முன்னாடி நான் இன்ட்டுனும் 2.5க்கு முன்னாடி ஃப்ளோட்னும் கொடுக்கல. பட் அது ஆட்டோமேட்டிக்காக இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட்டுன்னு கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் த டைப் கன்வர்ஷன். டைப் கன்வர்ஷனோட நெக்ஸ்ட் மெத்தட் வந்துட்டு எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். ஸோ இம்ப்ளிசிட் கன்வர்ஷனில் நம்ம டைரெக்டாக இன்ட்டு ஃப்ளோட்டுன்னு நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். எக்ஸ்பிளிசிட்டில் டைரெக்டாக இன்ட்டு ஃப்ளோட்டு ஸ்ட்ரிங்கு பூலின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பிரிண்டில் இன்ட்டு ஸ்ட்ரிங்குள்ளே 100ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கனால அது வந்துட்டு 100 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கன்க்ளூஷன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இம்ப்ளிசிட் அண்ட் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, we don't need to specify any data type in the implicit conversion. பட் எக்ஸ்பிளிசிட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். we must need to specify the data type. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.